ஸோ ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இது உங்கள் வீல்ஸ் ஆன் டீல்ஸ் தமிழ். நான் உங்கள் ராஜேஷ். இன்றைக்கான பாட்காஸ்ட்டில் நம்ம எதை பற்றி பேச போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, எனக்கு டிஜிட்டல்லையும் சரி, என்னோட அண்ணனோட சேனல் தமிழ் வீல்ஸில் இருக்கக்கூடிய டிஜிட்டலில் யூஸ்டு கார்ஸுக்கு வந்த நிறைய கேள்விகளை ஒரு சிறு தொகுப்பாக எடுத்து நம்ம தம்பி வந்து கவி, அவர் நம்ம டிஜிட்டலில் இருக்க எடிட்டராக ஒர்க் பண்ணிகிட்ருக்காரு. ஸோ அவர் தான் வந்து ஒரு சில கொஷின்ஸ்லாம் மேக் பண்ணி நம்மக்கிட்ட கேட்கலான்னு சொல்லி பிளான் பண்ணியிருக்கோம். அதுக்கு முன்னாடி நான் என்னோடய ஃபாலோவர்ஸ் எல்லாருக்குமே நமக்கு தெரியும், நம்ம வந்து என்னோடய பிரதர் வந்து தமிழ் வீல்ஸ்ன்னு சொல்லி ஒரு யூடியூப் சேனல் வச்சுருக்காங்கன்னு சொல்லிட்டு. அது இல்லாமல் நாங்கள் Q2 அனலிட்டிக்ஸ்ன்னு சொல்லிட்டு ஒரு டிஜிட்டல் மார்க்கெட்டிங் கம்பெனி வச்சுருக்கோம். எங்களோட கம்பெனிக்கு எடிட்டர் அண்ட் கண்டென்ட் கிரியேட்டருக்கான ஜாப் ஓப்பனிங் இருக்குது. ஸோ நீங்கள் எடிட்டிங்கில் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது, கண்டென்ட் கிரியேஷன் எனக்கு தெரியும் அப்படின்னா டிஸ்பிளேல எங்களோட ஆஃபீஸ் நம்பர் கொடுக்குறேன், மறக்காமல் காண்டாக்ட் பண்ணி பாருங்கள். ஜாப் ஓப்பனிங் இருக்குது. மோஸ்ட்லி எடிட்டராக இருந்தால் தஞ்சாவூர் அந்த சுற்றுவட்டாரத்தில் இருக்கீங்க அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் கால் பண்ணுங்கள். அவுட் சைடில் இருந்தாலும் ஓகே, நீங்கள் கால் பண்ணுங்கள், நம்ம டிஸ்கஸ் பண்ணி பார்க்கலாம். அதே மாதிரி கண்டென்ட் கிரியேட்டருக்கும் ஜாப் ஓப்பனிங் இருக்குது. ஸோ உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் இருந்துச்சுன்னா டிஸ்பிளே இருக்கக்கூடிய ஆஃபீஸ் நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணுங்கள். ஸோ நம்ம இப்போ கண்டென்ட்குள்ளே போயிடலாம். கவி, நீ என்னென்ன கொஷின்ஸ் வச்சிருக்க? மொத்தம் இப்போ எத்தனை கொஷின்ஸ் பிளான் பண்ணியிருக்கேன்? நமக்கு பார்த்தீங்கன்னா நிறைய கொஸ்டின்ஸ் வந்திருக்கு. அதில் ஒரு 6 கொஸ்டின் எடுத்து வச்சுருக்கேன். சரி, ஸோ அந்த 6 கொஸ்டின் நீங்கள் பார்ப்போம். ஸோ ஃபஸ்ட்டு கொஸ்டின் வந்து நமக்கு நிறைய பேர் கார் பற்றி கேட்டிருக்காங்க, யூஸ்டு கார்ஸை பற்றி. சரி, அதில் வந்து 50 to 1 lakhக்குள்ளே என்ன யூஸ்டு கார் பெஸ்ட்டாக எடுக்கலாம் அப்படின்னு நிறைய பேர் சஜஷன் கேட்டிருக்காங்க. அதுதான் ரொம்ப அதிகமாக மெம்பர்ஸ் கேட்டிருக்காங்க. அதுக்கு உங்களோட சஜஷன்? 15 to 1 lakh பட்ஜெட்டில் ஒரு கார் வாங்குறத வந்து நான் வந்து அவாய்ட் பண்ணிக்கங்கன்னு தான் சொல்லுவேன். மேபி டிரைவிங் பழகுறீங்க அப்படின்னா ஓகே. ஆனால் அதுவுமே வந்து ஒரு 3லேருந்து 6 மாதம் டிரைவிங் நல்லா கற்றுக்கிட்டு அதை கொடுத்துறது தான் பெஸ்ட்டு. அந்த பட்ஜெட்டில் ஒரு கார் எடுத்துகிட்டு நம்ம லாங் டிரைவ் போகணும், அது மாதிரி பார்த்தா வேணாம். இப்போ நீ கேட்ட கேள்விக்கு அந்த பட்ஜெட்டில் என்னென்ன கார் எடுக்கலான்னா, ஒரு 800 எடுக்கலாம், 50,000 அந்த ரேஞ்சில். ஜென்னு கிடைக்கும், சாண்ட்ரோ கிடைக்கும். இதெல்லாம் வந்து 15,000 பட்ஜெட்டில் கிடைக்கும். அதே மாதிரி இண்டிகா கிடைக்கும், இண்டிகா விஸ்டா கிடைக்கும். இது நான் சொல்றதெல்லாம் வந்து ஓரளவுக்கு நல்ல கண்டிஷனாக இருந்தால் ஒரு ₹1 ஆம்னி கிடைக்கும். இதெல்லாம் வந்து ஒரு ₹1 பட்ஜெட்டுக்குள்ளே எடுக்கலாம். அதுக்கு மேலே வர கார்களை ₹1 பட்ஜெட்டில் எடுக்கிறத கொஞ்சம் அவாய்ட் பண்ணிக்கலாம். மோஸ்ட்லி டீசல் கார் வேணாம் அந்த பட்ஜெட்டில். இண்டிகா வேணால் எடுத்துக்கோங்க, அதுவும் ஒரு குவார்டர் ஜெட் இன்ஜினாக இருந்தால் எடுத்துக்கலாம். அதை தாண்டி எனக்கு கேட்டால் வேணான்னு தான் சொல்லுவேன். ஓகே, சரி, ஓகே. நெக்ஸ்ட் கொஸ்டின் வந்து, ஒரு ஃபஸ்ட் டைம் பையராக இருந்தால் என்ன கார் எடுத்தால் நல்லாயிருக்கும்? நீங்கள் ரெஃபர் பண்ணுறது என்ன காராக இருக்கும்? செகண்ட் ஹேண்ட் யூஸ்டு காரில் சொல்கிறேன். ஒரு ஃபஸ்ட் டைம் பையராக இருந்தால் என்ன கேட்டால் பட்ஜெட் வைஸ் சொல்லலாம். இப்போ இந்த 1 lakh விட்டுருவோம். 1 lakh மேலே நீ ஒரு 2 lakhs 2.5 lakhs போகிற, 3க்குள்ளே உன் பட்ஜெட் ஃபிக்ஸ் பண்ணியிருக்க யூஸ்டு காரில் அப்படின்னா, அப்பயுமே நான் வந்து காம்பேக்ட் ஹேட்ச்பேக் தான் சொல்லுவேன். ரெனால்ட் குவிட், இயானு, ஆல்டோ, செலிரியோ, அந்த மாதிரியான கார்களை போகலாம் கவி. ஏன்னா அது வந்து உனக்கு வந்து ஒரு 2-2.5 லட்ச ரூபா பட்ஜெட்டில் 2019-18 அந்த மாதிரியான கார்கள் உனக்கு கிடைக்கும். அதுதான் ஃபஸ்ட் டைம் பையராக இருந்தால் போகலாம். இல்லை அவங்களோட பட்ஜெட் வந்து ஒரு 3 lakhsக்கு மேலே போகுது அப்படின்னா ஷிஃப்ட்டு, i10 அந்த மாதிரியான கார்கள் போகலாம். ஷிஃப்ட்டு போகலாமே. இதில் எல்லாமே வந்து மோஸ்ட்லி பெட்ரோல் ப்ரிஃபர் பண்ணுவேன். டீசல் வந்து போகலாம், போக வேணான்னு சொல்ல மாட்டேன். ஆனால் இந்த பட்ஜெட்டில் வேணாம். கொஞ்சம் ஒரு 5 கிட்ட போயிட்டீங்க அப்படின்னா டீசல் வெஹிக்கிள்ஸும் நிறைய வெஹிக்கிளை நம்ம சொல்லலாம். 2.5 தான் டீசல் வெஹிக்கிள் கிடைக்கும். ஷிஃப்ட்டு, ஓல்டு ஷிஃப்ட்டு டீசல் வெஹிக்கிள்ஸ் கிடைக்கும். i10 டீசல் வெஹிக்கிள் கிடைக்கும். i20யுமே கிடைக்கும். என்ன அவங்க மைண்ட் செட் எப்படி இருக்கணும்னா, நம்ம எடுக்கிற கார் அன்னைக்கு ரேட்டில் என்ன வாங்கும் போது என்ன பட்ஜெட்டில் இருந்துச்சுன்றதை பார்க்கணும். ஏன்னா சர்வீஸ்ன்றது அதை பேஸ் பண்ணி தான் வரும். நீ இப்போ 3 லட்ச ரூபாய்க்கு கார் வாங்கிட்ட, அதோட டயர் காஸ்ட்டு அந்த 3 லட்ச ரூபா பட்ஜெட்டில் போயிட்டு, உதாரணத்துக்கு நிசான் டெரெனோ அந்த மாதிரி 6 சிலிண்டர் வெஹிக்கிள்ஸ் எல்லாமே கிடைக்கும். அதுவே 3 லட்ச ரூபாய்க்கு தான் கிடைக்கும். 2010-11 அந்த மாதிரி கார்களில் போய் நம்ம லாக் ஆகிடக்கூடாது. ஏன் அப்படி சொல்கிறேன்னா, அதோட ஸ்பேர்ஸ் எல்லாம் காஸ்ட்லியாக இருக்கும். உனக்கு இன்கேஸ் டயரே 25,000 30,000 ரூபாய் வரும். நம்ம ஃபஸ்ட் டைம் பையராக இருக்கும் போது இந்த சின்ன கார்களுக்கு இன்வெஸ்ட் பண்ணலாம். ஒரு எப்படி சொல்ல, ஒரு 2.5 லட்ச ரூபா 3 லட்ச ரூபா பட்ஜெட்னா இது போங்க. ஒரு 5 lakhs பட்ஜெட்குள்ளே வச்சுக்கிறாங்க ஃபஸ்ட் டைம் பையராக இருந்தால். ஷிஃப்ட்டு, i10, i20, சாண்ட்ரோன்ற பாரு, வேகனாரு,
அந்த மாதிரியான கார்கள் போகலாம். மகேந்திராவில் போகிறேன்னா TU300 போகலாம், பொலேரோ போகலாம். பொலேரோ கொஞ்சம் ஓல்டு வேரியண்ட்டாக தான் கிடைக்கும், இருந்தாலும் அது போகலாம். அதே மாதிரி XUV500 கிடைக்கும். 5 lakhs பட்ஜெட் வச்சுருக்காங்கன்னா ஒரு 2010-11 XUV500 உனக்கு ஈஸியாக கிடைக்கும். நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்த்தீங்கன்னா, இப்போ நிறைய லோ பட்ஜெட்டில் டெல்லி யூஸ்டு காஸ் கிடைக்குது. ஸோ டெல்லி யூஸ்டு காஸ் நம்பி எடுக்கலாமா? அது நிறைய பேர் கமெண்ட் பண்ணியிருக்காங்க. எடுக்கலாம். என்னை பொறுத்த வரைக்கும் நான் வந்து டெல்லி யூஸ்டு காரை வந்து ப்ரிஃபர் பண்ண மாட்டேன். ஏன் அப்படின்னா, எனக்கு ஒரு ட்ரஸ்டபுளான டீலர்ஸ் இன்ன வரைக்குமே கிடைக்கல. ஆனால் நிறைய இன்ஸ்டாகிராம் பேஜில் பார்த்துட்ருக்கேன். இப்போது ஓரளவுக்கு ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணி கொடுத்துக்கிட்டு இருக்காங்க. ஒரு டீலர் நீங்கள் அணுகுறீங்க, ஒரு டெல்லி கார்ஸ் பார்க்குறீங்கன்னா, நம்ம தமிழ்நாட்டு ரெஜிஸ்டரை விட கண்டிப்பாக டெல்லி கார்ஸுன்றது உங்களுக்கு ப்ரைஸ் வைஸ் கம்மியாக கிடைக்கும். பட் ஆனால் ரிஜிஸ்ட்ரேஷன்றது அது ஒரு தனி ப்ராசஸ் கவி. அது நம்ம நிறைய வீடியோவில் சொல்லியிருக்கோம். அதுக்கு நிறைய பேப்பர் டாக்குமெண்ட்ஸ் தேவைன்ட்டு. அது எல்லாமே ப்ராப்பராக உங்களுக்கு பண்ணி கொடுக்குறாங்களான்னு பாருங்கள். ரிஜிஸ்ட்ரேஷன், எஃப்சி எல்லாமே, ஐ மீன் ரெஜிஸ்ட்ரேஷன், அந்த என்ஓசி காப்பி எல்லாமே பண்ணி கொடுக்குறாங்களான்றதை செக் பண்ணிக்கிறோம். அப்படி செக் பண்ணி ஒரு டீலர் வெஹிக்கிளை எடுத்து என்ஓசி உங்கள் பேரில் எடுத்து கொடுத்து ரிஜிஸ்ட்ரேஷன் வரைக்கும் ஹெல்ப் பண்ணுறாங்க, முடிஞ்சால் ரிஜிஸ்ட்ரேஷனுமே பண்ணி கொடுக்குறாங்க அப்படின்ற மாதிரி இருந்தால் டெல்லி கார்ஸ் போகலாம். ஆனால் டிரான்ஸ்போர்ட்டேஷன் எல்லாமே நம்ம தான் பார்த்துக்கிற மாதிரி இருக்கும், நாங்கள் வெறும் காரை மட்டும் எடுத்து கொடுத்துருவோம், ரெஜிஸ்ட்ரேஷன்லாம் நீங்கள் தான் பண்ணிக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்கன்னா என்னை பொறுத்த வரைக்கும் டெல்லி கார்ஸ் வேணாம் கவி. ஏன்னா அது கிலோமீட்டர்ஸ் கம்மியாக ஓடி இருக்கலாம், ஆனால் அது நிறையா அதில் வந்து ஸ்கேம் நடந்துக்கிட்டு இருக்கு. அதனால எனக்கு அது பர்சனலாக வந்து டெல்லி கார்ஸ் மேலே அந்தளவு ஈடுபாடு இல்லை. ஓகே, இப்போ அடுத்த கொஸ்டின் பார்த்தீங்கன்னா, இப்போ ஒரு யூஸ்டு கார் எடுக்கணும் அப்படின்னா என்னென்ன விஷயங்கள்லாம் செக் பண்ணணும்? நீ கேட்குறது வந்து வெஹிக்கிளில் செக் பண்ண வேண்டிய விஷயம். ஜென்ரலாக நம்ம வந்து பாடியோட அவுட்லுக்கு கவி, எங்கேயாவது அடிபட்டிருக்கா, வீல் ஆர்ச்சில் ஏதாவது ரஸ்ட் இஷ்யூ இருக்கா, கேட்டகரி வைஸ் எடுக்கக்கூடிய கார் 10 வருஷம் பழைய காராக இருந்தால் ரஸ்ட் இஷ்யூ எல்லாமே செக் பண்ணுற மாதிரி இருக்கும். ஒரு 5 வருஷம் உள்ள காராக இருந்தால் டென்ட்டு, ஸ்க்ராட்சு, ரீப்ளேஸ்மெண்ட் ஏதாவது ஆயிருக்கா, சர்வீஸ் ரெக்கார்டு கரெக்டாக இருக்கான்றதெல்லாம் நம்ம செக் பண்ணி பார்க்குற மாதிரி இருக்கும். இன்ஜின் பே ஓப்பன் பண்ணி அந்த வீல் ஆர்ச்சு, அந்த சஸ்பென்ஷன் மவுண்ட் ஆன இடத்துல கம்பெனிலேருந்து வரக்கூடிய சீலண்ட்டில் இருக்கா, அதே மாதிரி பேனட்லேயும் பார்த்தீங்கன்னா அந்த கம்பெனிலேருந்து வரக்கூடிய சீலண்ட் இருக்கும். ஸோ அந்த மாதிரியான சீலண்ட்லாம் வந்து கரெக்டாக ப்ராப்பராக அந்த ரப்பர் சீலண்ட்லாம் அட்டாச் ஆகிருக்கான்றதை நம்ம செக் பண்ணி பார்க்கணும். ஜென்ரலாக நம்ம ஆயிலு அதெல்லாம் என்ன தன்மையில் இருக்குது, ஸ்மோக்கு வெளியில் வருதா, ரொம்ப ஒயிட் ஸ்மோக் அடிக்குதா இல்லை பிளாக் ஸ்மோக் அடிக்குதான்றதை செக் பண்ணணும். டீசல் ஆர் பெட்ரோல் டிபெண்ட்ஸ். டீசலாக இருந்தால் ஒயிட் ஸ்மோக் வரக்கூடாது, பெட்ரோலாக இருந்தால் பிளாக் கலர் ஸ்மோக் வரக்கூடாது. ஸோ அதை நம்ம கரெக்டாக இருக்கான்றதை செக் பண்ணிக்கணும். அதே மாதிரி சின்ன சின்ன நாய்ஸுன்றது வரதான் செய்யும். சஸ்பென்ஷன் கம்ப்ளைண்ட்டு, டயர் கம்ப்ளைண்ட்லாம் இருக்க தான் செய்யும். ஒருத்தங்களுக்கு கார் வந்து விற்கிறாங்கன்னு வச்சுக்கோங்க, அவங்களுக்கு அந்த கார் ஒன்று அப்கிரேட் பண்ணியிருக்கணும், இல்லை அந்த காரில் ஏதாவது ஒரு கம்ப்ளைண்ட் இருக்கணும். முடிஞ்ச வரைக்கும் அந்த கம்ப்ளைண்ட் சின்ன கம்ப்ளைண்ட்டாக இருந்தால் நம்ம வாங்குறவங்க ரெக்டிஃபை பண்ணிக்கலாம். ரொம்ப பெரிய கம்ப்ளைண்ட்டாக இருக்குமான்றதை செக் பண்ணிக்கணும். முடிஞ்ச வரைக்கும் என்ன கேட்டால் மெக்கானிக்கை வச்சு பக்கத்தில் இருக்கக்கூடிய ஒரு லோக்கல் மெக்கானிக்கை கார் அழைச்சிட்டு போய் அவங்களுக்கு நம்ம பே பண்ணி அந்த காரை ஃபுல்லாக செக் பண்ணிவிட்டு எடுத்துக்கிட்டால் நல்லாயிருக்கும். ஸோ இப்போ நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்த்தீங்க அப்படின்னா, இப்போ ஒருத்தவங்க வந்து ஒரு 10 lakhs பட்ஜெட் வச்சிருக்காங்க, ஒரு 15 lakhs பட்ஜெட் வச்சிருக்காங்க, 10 to 15 இல்லை ஒரு ப்ரீமியம் கார் எடுக்கணும்னு ஆசைப்படுறாங்க, யூஸ்டு காரில் சொல்கிறாங்க. ஸோ அவங்களுக்குலாம் நீங்கள் என்ன சொல்கிறீங்க, என்ன சஜஷன் சொல்லலாம்? ஃபஸ்ட் டைம் பையராக இருந்தால் என்னை கேட்டால் நான் வேணான்னு சொல்லிடுவேன் கவி. ஏன்னா 10 லட்ச ரூபா 15 லட்ச ரூபா இன்வெஸ்ட் பண்ணுறாங்கன்னா புது காருங்களே நிறைய காருங்க வந்துட்டு இருக்கு. இப்போ நம்மளோட கார் ஃப்ரான்ஸ் ஆகட்டும், பெலினோ ஆகட்டும், நிறைய வேரியண்ட்டில் நிறைய மாடலில் வந்து பார்த்தீங்கன்னா அந்த 10 lakhs அண்டர் 10 lakhsக்குள்ளே வந்து கார்ஸ் பேஸ் வேரியண்ட்லாம் வந்துகிட்டு இருக்கு. ஒரு 15 வரைக்கும் போகிறாங்க அப்படின்னா கியா எல்லாத்துலேயுமே அந்த பட்ஜெட்டில் புது காருங்கள் இருக்குது. மிட் செக்மெண்ட் ஆஃப் கார்கள்ஸ் இருக்குது, அது பைக்கலாம். 15 lakhs வச்சு ப்ரீமியம் கார்ஸ் வராங்கன்னா ப்ரீமியம் காரோட கிடைக்கும், ஆனால் அதோட சர்வீஸ் காஸ்ட்லாம் ரொம்பவே கூட இருக்கும் கவி. ப்ரீமியம் காரை பொறுத்த வரைக்கும் ரீசேல் வேல்யூன்றது கம்மி. இப்போ 15 லட்ச ரூபாய்க்கு என்னால் வந்து ஒரு 60 லட்ச ரூபா சேலில் இருக்கக்கூடிய, இல்லை 50 லட்ச ரூபா சேலில் இருக்கக்கூடிய BMW பென்ஸை சேல் பண்ண முடியும். ஆனால் அந்த கார்களை பற்றி தெரிஞ்சவங்க எடுத்தால் பிரச்சனை இல்லை. அவங்ககிட்ட ஆல்ரெடி ப்ரீமியம் கார்ஸ் இருக்கும், ஒரு அப்கிரேட்காக வாங்குறாங்க அப்படின்னா ப்ராப்ளம் இல்லை. அதை மெயின்டைன் பண்ணக்கூடிய அளவுக்கான, சர்வீஸ் பண்ணக்கூடிய அளவுக்கான பேஷன்ஸ் இருக்கணும் அண்ட் ஸ்பெண்ட் பண்ணணும். அது டயர் எல்லாமே ரொம்ப காஸ்ட்லியாக இருக்கும், சஸ்பென்ஷன் காஸ்ட்லியாக இருக்கும். இதே நீ வந்து
ஏர்மேட்டிக் சஸ்பென்ஷன் உள்ள வெஹிக்கிள் எடுக்கிறன்னா ஒரு சஸ்பென்ஷன் 1,00,000 பக்கம் வரும். அதை நம்ம செலவு பண்ணுற அளவுக்கு இருக்கணும். இன்ஜின் ஏதாவது ஒரு கம்ப்ளைண்ட் இல்லை, ஒரு ஜென்ரல் ஆயில் சர்வீஸ் போனாலே 20,000 30,000 ரூபா செலவு பண்ணுற மாதிரி இருக்கும் ப்ரீமியம் கார்ஸுக்கு. ஏதாவது ஒரு பார்ட்ஸ்லாம் போயிடுச்சுன்னா லேக்ஸில் தான் வரும். ஸோ அதெல்லாமே பண்ண முடியுமா அப்படின்றத பார்த்துட்டு எடுத்துக்கலாம். ஃபஸ்ட் டைம் பையராக இருந்தால் அந்த ரேஞ்சுக்கு நியூ கார்ஸுங்களே நிறையா இருக்குது, நிறைய லிஸ்ட் அவுட்டில் கார்ஸ் இருக்குது. ஸோ நம்ம தமிழ் வீல்ஸ்லேயே பார்த்தீங்கன்னா என்னென்ன பட்ஜெட்டில் கார் இருக்குன்றதை நம்ம பிரதர் பண்ணியிருப்பாரு. ஸோ நீங்கள் அதை கூட நீங்கள் ரெஃபர் பண்ணி பார்க்கலாம். ஆனால் இப்போ ஒரு லாஸ்ட் கொஸ்டின், இப்போ காரை விட்டுருவோம். இப்போ ஒரு யூஸ்டு கார் எடுக்கணும்னா என்னென்ன டாக்குமெண்ட்ஸ்லாம் தேவை, என்னென்னலாம் டாக்குமெண்ட் நம்ம செக் பண்ணணும்? ஸோ நீ அதாவது காரில் செக் பண்ணுறதை விட்டுட்டு டாக்குமெண்ட்ஸில் என்னென்ன செக் பண்ணணும்னு சொல்லி. ஆமாம், இதை நான் ரெண்டாக பிரிச்சுக்கிறேன் கவி. இது டெல்லி காராக இருந்துச்சுன்னா அதுக்கான கதை வந்து கொஞ்சம் பெருசு. நான் ஃபஸ்ட்டு நம்ம இந்தியன் நம்ம டிஎன் ரெஜிஸ்ட்ரேஷனில் இருக்கக்கூடிய கார்களுக்கு சொல்கிறேன். ஆர்சி புக் கரெக்டாக இருக்கான்றதை செக் பண்ணிக்கணும் கவி. அதில் எத்தனை ஓனர்ஷிப்ன்றது மென்ஷன் ஆகிருக்கும். ஸோ அது ப்ராப்பராக இருக்கான்றதை செக் பண்ணிக்கணும். அதே மாதிரி ஐபாத்திகேஷன், அதாவது நீங்கள் லோனில் கார் எடுத்திருந்தீங்கன்னா அந்த ஐபாத்திகேஷன் கிளியராக இருக்கான்றதை செக் பண்ணணும். அப்படி கிளியர் ஆகலை, ஐபாத்திகேஷன் இருக்குது, என்ஓசி தராங்க, கஸ்டமர் என்ஓசி தருவாங்க. அந்த என்ஓசி தராங்க அப்படின்னா அந்த என்ஓசியோட வேலிடிட்டி டேட் பார்த்தீங்கன்னா 90 days தான், 3 மாதம் தான். 3 மாதத்துக்குள்ளே இருக்க என்ஓசியாக இருக்கணும். அப்போ தான் உன்னால் ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ண முடியும். அதே மாதிரி எம்பரிவாகன் அது மாதிரியான ஆப்பில் போட்டு அந்த காரில் ஃபைன் அமௌண்ட் இருக்கான்றதை செக் பண்ணிக்கணும். உதாரணத்துக்கு நிறைய கேஸ் நானே ஃபேஸ் பண்ணியிருக்கேன். 200-300 ஜென்ரலாக ஓல்டு வெஹிக்கிளில் ஒரு 500-1000 ஃபைன் இருக்கும். அதை நம்ம பேர் பண்ணிக்கலாம். ஓகே, 10,000-15,000 ஃபைன் அமௌண்ட் இருந்துச்சுன்னு வச்சுக்கேன். அந்த 500-1000 பார்த்தீங்கன்னா ஓனர் தான் நமக்கு கொடுக்கணும். அது நம்ம கவனிக்காமல் விட்டால் கூட பரவாயில்ல. இதே 10,000-15,000 ஃபைன் இருந்துச்சுன்னு வச்சுக்கேன், நீ ரீரெஜிஸ்ட்ரேஷன் போகும்போது கண்டிப்பாக அந்த ஃபைன் அமௌண்ட்டை நீ கட்டி ஆகணும். ஓகே, அப்படின்ற போது எல்லாமே உன்னோட வேல்யூவில் வந்து இன்க்ரீஸ் ஆகிக்கிட்டே இருக்கும். உன்னோட பட்ஜெட்டில் வந்து அது கூடிக்கிட்டே போயிட்டு இருக்க மாதிரி இருக்கும். அதனால அந்த விஷயங்களை ரொம்ப பார்க்கணும். அதே மாதிரி இன்சூரன்ஸ் இருந்தால் தான் உன்னால் ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ண முடியும். ஸோ கஸ்டமர்கிட்டேருந்து நீ ஒரு வெஹிக்கிள் வாங்குற அப்படின்னா இன்சூரன்ஸ் இருக்கான்னு பார்க்கலாம். இல்லை கொஞ்சம் ஓல்டர் வெஹிக்கிளாக இருந்தால் தேர்ட் பார்ட்டி இன்சூரன்ஸ் போட்டு ரெஜிஸ்டர் பண்ணிக்கலாம். ஒரு 3,000 to 4,000 பட்ஜெட் வரும். மேபி நீ நெக் டு நெக் அந்த காரை வந்து மார்க்கெட் ப்ரைஸை விட கொஞ்சம் கூட கொடுத்து எடுக்கிறன்ற போது இந்த இன்சூரன்ஸ்லாம் உனக்கு லாஸ் ஆகும். ஸோ அதெல்லாம் இருக்கிற மாதிரியான கார் எடுத்துக்கலாம். வண்டி கண்டிஷனாக இருக்குது, எல்லாமே இருக்குது. மார்க்கெட்டில் 3 லட்ச ரூபா போகிற காரை நான் ஒரு 3.25 லட்ச ரூபா 3.5 லட்ச ரூபா கொடுத்து வாங்க போகிறேன் நல்லா இருக்குன்றதுக்காகனா அப்போ இதெல்லாம் இருக்கணும். அப்போ இதெல்லாம் இல்லைன்னு வச்சுக்கேன், நீ இன்னமும் வேல்யூ கூட ஆகிட்டே இருக்கும். 5,000 ரூபா இன்சூரன்ஸ் செலவு பண்ணுவேன், ஃபைன் அமௌண்ட் இருந்தால் ஒரு 5,000 ரூபா அதில் ஃபைன் அமௌண்ட் செலவு பண்ண, அப்போ 10,000 அதெல்லாம் வந்து சேர்ந்துக்கிட்டே இருக்க மாதிரி இருக்கும். இந்த விஷயங்களை ரொம்ப நம்ம வந்து கேர்ஃபுல்லாக பார்க்குற மாதிரி இருக்கும். இப்போ அப்படியே டெல்லி காருக்கு வரும். டெல்லி காருக்கு பார்த்தீங்கன்னா என்ஓசி பேப்பர்ன்றது கம்பல்சரி வாங்குற மாதிரி இருக்கும். டெல்லி ஆர்டிஓ, எந்த ஆர்டிஓ ஆஃபீஸில் அவங்க ரெஜிஸ்டர் பண்ணியிருக்காங்களோ அந்த ஆர்டிஓ ஆஃபீஸில் பார்த்தீங்கன்னா என்ஓசி பேப்பர்ஸ் வாங்கணும். அந்த என்ஓசி பேப்பர்ஸை வச்சு தான் உன்னால் ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ண முடியும். இப்போ நீ கார் எடுக்கிற, நான் உனக்கு எடுத்து கொடுக்குறேன்னா என் பேரில் என்ஓசி இருக்கக்கூடாது, உன் பேரில் என்ஓசி இருக்கணும். ஓகே, ஸோ உங்ககிட்டேருந்து நான் டாக்குமெண்ட்ஸ்லாம் வாங்கி நான் அந்த டெல்லி ஆர்டிஓ ஆஃபீஸில் கொடுத்து உனக்கு என்ஓசி பேப்பர்ஸ் கொடுக்கணும். அதனால தான் அவங்க என்ன சொல்லுவாங்க, 10 to 15 days என்ஓசி ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணுறதுக்கு டைம் ஆகும்னு சொல்லுவாங்க. ஏன்னா டெல்லிக்கு போயிட்டு வரணும். அந்த மாதிரியான பேப்பர் டாக்குமெண்ட்ஸ் இப்போ நான் சொன்ன மாதிரியான ஃபைன் அமௌண்ட்ஸ் மற்ற எல்லா விஷயங்களும் செக் பண்ணிக்கணும். ஓகே, ரெண்டுத்துக்குமே காமனாக பார்த்தீங்கன்னா சர்வீஸ் ரெக்கார்டுன்றது இருக்கான்றதை பார்த்துக்கோ. மோஸ்ட் ஆஃப் கார்ஸ்க்கு இருக்கும். இல்லைன்னா லாஸ்ட் சர்வீஸ் வரைக்கும் எத்தனை இல்லை பண்ணியிருக்காங்கன்றதை தெரிஞ்சுக்கங்க. 1,00,000 கிலோமீட்டர் ஓடி இருக்குன்னா ஒரு 50,000 கிலோமீட்டராவது அட்லீஸ்ட் கம்பெனியில் பண்ணியிருக்காங்க, 50,000 வெளியில் பண்ணியிருக்காங்கன்னா ஓகே. எடுத்ததுலேருந்தே வெளியில் பண்ணியிருக்காங்களான்றது பார்க்கணும். அதே மாதிரி டீ போர்ட்லேருந்து ஓன் போர்டுக்கு கன்வெர்ட் பண்ணியிருக்காங்களான்னு பார்க்கணும். டீ போர்ட்லேருந்து ஓன் போர்டு கன்வெர்ட் பண்ணி ஒரு 50,000 கிலோமீட்டர் தான் வண்டி ஓடி இருந்துச்சுன்னா அது கொஞ்சம் நம்பிக்கைத்தனமாக இருக்காது. லட்சக்கணக்கில் ஓடி இருக்கு, டீ போர்ட்லேருந்து ஓன் போர்டு கன்வெர்ட் பண்ணியிருக்காங்கன்னா ஓகே. டீ போர்டு வண்டியிலேருந்து ஓன் போர்டுக்கு மாற்றிருக்காங்க, இப்போ ரீசெண்டாக தான் மாற்றிருக்காங்க அப்படின்னா ஸ்பீடா மீட்டரை டேம்பிங் பண்ணுறதுக்கான சான்சஸ் இருக்குது. ரெண்டுத்துலேயுமே ஸ்பீடா மீட்டரையுமே செக் பண்ணிக்கணும், ஒழுங்காக அவ்வளோதான் ஓடி இருக்கான்ற. அதுக்காக தான் நான் சர்வீஸ் ரெக்கார்டை உனக்கு வந்து கேட்குறேன். இதெல்லாம் வச்சு தான் நம்ம ஒரு கார் எடுக்கிற மாதிரி இருக்கும். பட்ஜெட் அவங்கள பொறுத்து மாறிக்கிட்டே இருக்கலாம், என்ன பட்ஜெட்ல எடுக்கிறாங்கன்றது. பட் ஆனால் இந்த மாதிரியான டாக்குமெண்ட்ஸ் பேப்பர் காப்பிலாம் வந்து கரெக்டாக இருக்க மாதிரி நம்ம பார்த்துக்கணும். ஒரு காரை பார்க்குறீங்கன்னா நல்லா வெயில் அடிக்க இடத்துல கொண்டு போய் நிப்பாட்டிக்கோங்க. ஃபஸ்ட்டு நிப்பாட்டிட்டு நீங்கள் என்ன பண்ணுங்கள், சுற்றி அந்த காரை ஃபுல்லாக பாருங்கள், இன்ஸ்பெக்ட் பண்ணுங்கள். அதாவது ஸ்க்ராட்சு, டென்ட்டு, அன்வான்டாக
மேலே ஒரு கலர் டார்க் கலராக இருக்க பெயிண்ட்டு இல்லை கீழே வந்து லைட் கலராக இருக்கான்னு பாருங்கள். எல்லா பெயிண்ட்டுமே ஈவன் கலர்ஸில் இருக்கான்றத செக் பண்ணிக்கோங்க. அதை வச்சு நம்ம கண்டுபிடிக்கலாம் ஏதாவது டென்ட்டோ இல்லை ரீபெயிண்ட் ஒர்க் பண்ணியிருக்காங்களான்றது. அப்புறம் சஸ்பென்ஷன் வந்து ஒரு தேய்மானக்குரிய பொருள் தான். அதனால் நீங்கள் வண்டி ட்ரைவ் பண்ணும்போது தெரியும். கியர் வந்து கரகரன்னு உழுவுதான்னு பாருங்கள். அப்போ வந்து கிளச்சு கம்ப்ளைண்ட்டாக இருக்கலாம், இல்லை கியர் பாக்ஸோட கம்ப்ளைண்ட்டாக இருக்கலாம். ஆட்டோமேட்டிக் கியர் பாக்ஸ்லாம் வந்து உங்களுக்கு கியர் சேஞ்ச் பண்ணுற மாதிரியான கம்ப்ளைண்ட்ஸ்லாம் சேஞ்ச் ஆகலைன்ற மாதிரி இருந்தால் அது கொஞ்சம் காஸ்ட்லியாக தான் வரும். ஏஎம்டி விட்ரு நம்ம ஏஎம்டி டிரான்ஸ்மிஷன் வந்து கம்மியாக தான் வரும். இதே வந்து ஏடி டியூயல் கிளச் உள்ள டிரான்ஸ்மிஷன்லாம் பார்த்தோன்னா அதோட டிரான்ஸ்மிஷன் காஸ்ட் ரொம்ப காஸ்ட்லியாக இருக்கும். ஸோ அந்த மாதிரி விஷயங்கள்லாம் செக் பண்ணிக்கிற மாதிரி இருக்கும். நம்ம பட்ஜெட் என்ன ஃபிக்ஸ் பண்ணுறோம், நம்மளால் எவ்வளோ வந்து அந்த காருக்கு ஸ்பெண்ட் பண்ண முடியுமோ அந்த பட்ஜெட்குள்ளே இருக்க கார்களை எடுத்துக்கணும். இப்போ 3 லட்ச ரூபா உன்னோட பட்ஜெட்னா 3 லட்ச ரூபாய்க்கான மார்க்கெட் வேல்யூவில் இருக்க கார் எடுக்கணும். அங்கே போயிட்டு நம்ம வந்து 3 லட்ச ரூபா இருக்குது, ஒரு எக்ஸ்யூவி வருது 3 லட்ச ரூபாய்க்கு அப்படின்னு போகக்கூடாது. இல்லை ஒரு ப்ரீமியம் கார் 3 lakhsக்கு வருது அப்படின்னு போனேன்னா நீ லாக் ஆகிடுவேன். 3 lakhsனா 3 lakhsக்கான கார் ஆல்டோ குவிட் அந்த மாதிரி செக்மெண்ட். ஒரு 4 lakhsனா ஷிஃப்ட் சம்மந்தப்பட்ட வேகனாரு அந்த மாதிரி போகணும். ஒரு 5 lakhs போகிறேன்னா எர்டிகா அந்த மாதிரியானது. அங்கே போயிட்டு ஒரு 3-4 lakhsல இனோவா கிடைக்குதுன்னா ரொம்ப ஓல்டர் இனோவாவாக தான் இருக்கும். இனோவா வேறு கேட்டகரி வச்சுக்கோ. அது ஏன்னா எப்போவுமே அது ரீசேல் வேல்யூவில் ஜாஸ்தியாக இருக்க வண்டிங்க. இந்த மாதிரியான வெஹிக்கிள்ஸை நம்ம சூஸ் பண்ணி எடுத்துக்கிறதுல தான் இருக்குது. அது மாதிரி ஒரு விஷயங்களும் நம்ம பார்த்து எடுக்கிற மாதிரி இருக்கும். சரி கவி, உனக்கு எல்லாமே கிளாரிஃபை ஆயிருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ என்ன வேறு ஏதாவது இன்ட்ரெஸ்டிங்கான கொஸ்டின்ஸ் இருந்தால் நம்ம இன்னொரு ப்ராட்காஸ்ட்டில் அதை வந்து டீட்டெயிலாக பேசுவோம். ஓகே. இப்போ வந்து May 1 வேற, இனிய உழைப்பாளர் நல்வாழ்த்துக்கள். தேங்க்யூண்ணா. ஸோ ரிசல்ட் வேற வரப்போகுது 4ஆம் தேதி. அது என்னன்றதை நம்ம ரொம்ப ஈகராக பார்த்துட்டு இருக்கோம். கண்டிப்பாக பார்க்கணும். அதை நம்ம ஆஃபீஸில் உட்காந்து யார் ஜெயிக்கிறா என்ன ஏதுன்றதை பார்ப்போம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு சொல்லி நம்புறேன். இது போல அடுத்த பாட்காஸ்ட்ல சந்திக்கும் வரை நான் உங்கள் ராஜேஷ். இது உங்கள் வீல்ஸ் ஆன் டீல்ஸ் தமிழ். நன்றி, வணக்கம்.